ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி விளாக் பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு வந்திருந்தோம். இந்த கோவிலுக்கு நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். அதாவது சித்தர்கள் வாழும் கந்தர்மலை அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் அப்படின்னு போட்டிருக்கோம். நாங்களே இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரோம். இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தது. சரி, அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தான் வரணும் அப்படின்னு நான் யோசிக்கல. தைப்பூசத்துக்கே வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் அது தடங்களாகவே ஆகிட்டு இருந்தது. சரி, இன்றைக்கி எப்படியாச்சும் போயிடணும். ஏன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போய் நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா, இல்லை சித்தர்களோட சமாதி இருக்கிற இடத்துக்கு போய் தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நான் என்னை வந்து இந்த கோவிலுக்கு வர வச்சிருச்சு. இயற்கை பிரபஞ்சம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நாங்கள் காலையில் 7 மணிக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டோம். ஏன்னா ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, வெயிலில் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம். ஆனால் கோவில் வந்து ஓப்பன் பண்ணலை. கீழே அப்போ தான் வந்து பூசாரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அந்த மாலை எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தார் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி எடுத்துகிட்டு வரதுக்கு. சரி, நம்ம லேட் ஆகிடும், வெயில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு அதாவது எல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகும்போது மேலே வந்துட்டார், பூசாரி வந்துட்டார். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து கீழே போனோம் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பாறை, அந்த பாறையில் புத்து இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த புத்தில் வந்து அந்த வேலெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்ததே கிடையாது. நான் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த கோவில் கிடச்சிச்சு. எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான், ஒரு 1/2 hour தான் நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து போகிறதுக்கு. ஸோ இந்த இடம் பாருங்களேன், ஒரு மலை இருக்கும், அந்த மலைக்கு கீழே ஒரு குகை மாதிரி இருக்கும். இந்த குகையில் தான் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதுக்கான எவிடன்ஸ் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? இதில் அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த போர்டில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்ததுக்கான அந்த ருத்ராட்ச மணிகள் கிடச்சிருக்கு. இன்னும் வந்து இங்கே இருக்கிற சித்தர்கள் வந்து காற்றுல வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓலைச்சுவடியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்தது. அப்புறம் வயசான 2 நாகங்கள் குகையில் வாழ்ந்து வருகிறது அப்படின்னு அதில் படித்த உடனே எனக்கு சந்திரமுகி பங்களா தான் ஞாபகம் வந்தது. 30 அடி நீளத்தில் ஒரு பாம்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பேக் வந்துட்டோம் அதை கேட்ட உடனே. அப்புறம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க இங்கே வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் அந்த போர்டில் எழுதியிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி நாங்களும் பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு அந்த நாகங்கள் அப்படிங்கிற வார்த்தை கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் இவங்க வந்து ஸ்டெப் வச்சு உள்ளே போகலான்னு பார்த்தாங்க. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. உள்ளேலாம் ஏதோ சிலையெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, வேண்டாம், எதுக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு நாங்கள் பின்னாடி இருந்துட்டோம். அப்புறம் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ண சொன்னேன் எல்லாரையும். பாப்பா, தம்பி எல்லாரையும் தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் மனசில் நினச்சி தியானம் பண்ணுங்கள். அது இந்த பிரபஞ்சமும் இங்கே இருக்க வாழ்கிற சித்தர்களும் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. எனக்கு இருந்துச்சு பர்டிகுலராக, நான் ஃபீல் பண்ணாத. ஓகே, அதாவது இனிமேல் நம்ம ஒருத்தவங்ககிட்ட சொல்லிட்டோம், இனிமேல் அதை நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சொல்லாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இங்கே இருக்க கள்ளிச்செடியில் எல்லாம் கவரில் கல் போட்டு அதில் மாட்டி வச்சுருந்தாங்க. அது ரீசன் எனக்கு தெரியல. ஸோ அது கேட்கலான்னாலும் இன்னும் யாரும் கோயிலுக்கு வரல. ஒரு 10 மணிக்கு மேலே போயிருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட விசாரிச்சிருப்போம். அங்கே இருக்கவங்ககிட்ட நாங்கள் ஏர்லி மார்னிங் போனதுனால யாரையும் கொஞ்சம் பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கரடு முரடான பாதைக்கு மேலே தான் இந்த சிலை இருந்தது, கோல்டன் முருகர். ஸோ அவர்கிட்ட நாங்கள் கஷ்டப்பட்டு ஏறி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். பட் பார்த்திங்கன்னா பாப்பானால ஏறி வர முடியலை. நானும் அவளை வேண்டான்னு சொல்லிட்டேன். அவள் வந்து ஃப்ராக் மாதிரி போட்டிருந்தா இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கிட்டு அவளால் மேலே ஏறி வர முடியாது, கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், பாறைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வச்சுட்டேன். நான் மட்டும் ஏறி போயிட்டு எப்படியோ ஒன்று. அந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கோன்னு, பட் அந்த அளவுக்கு உயரலாம் இல்லை. அங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இப்போ வந்து வந்திருந்தார் பூசாரி வந்து அப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு டெம்பிள் கட்டிகிட்டு இருந்தாங்க. அது வந்து சிவன், நந்தி, சிவன் அதெல்லாம் அங்கே கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா நான் அங்கே மேலே ஏறி போகலை. நிதுலன் அவங்க அப்பா வந்து மேலே அதை ஏறி போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கு தனி வந்து பாதை இருந்துச்சு. அந்த பாதையெல்லாம் இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. அதாவது இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த வேலையெல்லாம் முடியட்டும், நம்ம இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். அப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பூசாரி வந்து ஓப்பன் பண்ண உடனே நல்லா உள்ளே போய் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஒரு 8 மணிக்கெலாம் கீழே வந்து இறங்கிட்டோம். என்ன தெரிகிறது? அந்த புலி தான் தெரியுது. இது சாமி. இந்த கல் இருக்குல்ல, அது சாமி. அந்த காலத்தில் அதுக்கு பூஜை பண்ணி தண்ணி கழுவி விட்டு அந்த தண்ணி வந்து இதில் கொட்டுது. சரியா?
இங்கே பாரு, இங்கே தெரியுது பாரு, இங்கே பாரு, அம்மா பாரு, இங்கே தெரியுதா? அதுதான் அங்கே தெரியுதா பாம்பு? டேய், அவன் ஒரிஜினல் பாம்பு கேட்குறான். அதுக்கு நான் இப்போ நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா கோயில் இருந்தது, கீழே விநாயகர் கோயில் இருந்தது, பெரிய கோயில். நாங்கள் மேலே ஏறும்போதே விநாயகர் கும்பிட்டு தான் மேலே ஏறணும். ஆனால் நல்லா பெரிய மண்டபம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது இதில் பங்குனி உத்திரம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல மண்டபம்லாம் பெருசாக கட்டியிருந்தாங்க. எனக்கு பாம்பு காமியா எனக்கு பாம்பு காமி அம்மா பாம்பு காமிம்மா எனக்கு அதில். நீ இதில் பாருங்கள், அந்த பாம்பு சிலையை பார்த்ததுலேருந்து பாம்பு காட்டுன்னு கேட்டுகிட்டே இருந்தான். அப்புறம் கீழே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நல்லா தாராளமாக அகலமாக இருந்துச்சு பாருங்கள் மண்டபம். ஃபேன்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இன்னொரு நாள் வந்து விசேஷமான நாளில் வந்து நம்ம வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், தேங்க்யூ.